இந்த ராட்சஸை மட்டும் இன்னைக்கு கரெக்டான டைமுக்கு வரல, என் கிட்னி எல்லாம் நிறைய எடுத்திருப்பாங்க. இதுல என்ன இருக்கு ஆச்சரியம்? அவனுக்கு அவனோட 30 லட்சம் தேவை, அதுக்காக நம்மளையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனாலும் அவன் அங்கே வருவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னமோ தெரியல, அவன் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் யாருக்கிட்டே நான் ஃபீல் பண்ணாத ஒரு பாதுகாப்பு, அது நான் அவன்கிட்ட தான் ஃபீல் பண்ணுறேன். அவன் என்னோட ஃபோட்டோ ப்ரெஸ் மீடியாலலாம் வந்துடக்கூடாதுன்னு என்னை எப்படி கேர் பண்ணிக்கிட்டான். ஆனாலும் அவன் ஏன் அப்படி பண்ணணும்? ஏன் அப்படி பண்ணணும்னா, ஒன்றை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு கூட அவனோட ஃபோட்டோ பேப்பர் நியூஸ்லலாம் வந்துருச்சுன்னா அவனோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறதான், அதுக்காகத்தான். ஆட நீங்களா? வாங்க மேடம் வாங்க. கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டாலும் உங்களுக்கு பிடிக்காதே, உடனே வெளியில் வந்துடுவீங்களே. சரி சரி சொல்லுங்கள். ஏய், ஹாஸ்பிட்டலில் அவன் என்ன சொன்னான்? அந்த 25 லட்சத்தை கொடுத்துட்டு நீ அந்த 5 lakhs கொடுக்காமலே செத்து போயிட்டா, நான் என்ன பண்ணுறதுன்னு தானே கேட்டான். அதுக்காக தான் உன்னை இவ்வளோ செக்யூர் பண்ணுறான். இது கூட உனக்கு புரியலையா? அதுவும் சரிதான், நீ சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் இப்படியே பணம் பணம்னு ஓடுற ஆளுங்களும் இருக்காங்களா என்ன? நம்மலாம் ஒரு 10 ரூபாய் கிடைச்சாலும் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறவங்க. இவெல்லாம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் பணம்னு ஓடிட்டே இருக்கான். சரி சரி, சும்மா கண்டதே நினச்சிட்டு இருக்காம தூங்கு, என்னையே நிம்மதியாக இருக்க விடு. சரி சரி, உள்ளே போய்க்கோ. லேட் நைட் வர ஆயிடுச்சு, தூங்கிடுவோம். ஹலோ வர்ஷினி. சொல்லுங்க தமிழண்ணா, நல்லா இருக்கீங்களா? இந்த காசு மேட்டருக்காக தான் தமிழண்ணே கால் பண்ணியிருப்பாரோ? நல்லா தான் இருக்கேம்மா. ஏன்னா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் இமீடியட்டாக வர முடியுமா? என்னாச்சுண்ணா? என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? ஒன்றும் இல்லை வர்ஷி, நீ ஃபர்ஸ்ட் வா, நான் சொல்கிற பிளேஸ்க்கு வரியா? சரி சொல்ல அண்ணா, எந்த பிளேஸ்க்கு வரணும்? என்னண்ணா சொல்கிறீங்க, அங்கே எதுக்கு வரணும்? ஒன்றும் இல்லைம்மா, நீ ஃபர்ஸ்ட் வா, நான் சொல்கிறேன். நானும் கிஷோர் தான் இங்கே இருக்கோம், வேற யாரும் இல்லை, நீ கொஞ்சம் வரியா? சரி, நான் உடனே வரேன். சொல்லு சித்தன். சார், வர்ஷினி மேடமை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தீங்களா? சொல்லு. அவங்க டெய்லி போற மாதிரி இன்னைக்கு ஹாஸ்டலுக்கு போகாம வெளியில பஸ் பிடிச்சு போறாங்க, அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். ஃபாலோ பண்ணிட்டு எங்க போறான்னு சொல்லு. இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு பிரச்சனையா இழுத்துட்டு வர்றான். இப்ப எங்க போய் தொலைறா? மறுபடியும் கிட்னிக்கு பதிலா எவனுக்காவது கண்ணு தானம் பண்றதுக்கு ஏதாவது போயிருப்பான்னு நினைக்கிறேன். கடுப்பாவே இருக்கு, போய் ஆத்மிக்க பார்த்துட்டு வரலாம், கொஞ்சம் ஃப்ரீயாவது இருக்கும். ஆத்மிக் குட்டி, இப்ப ஹாப்பியா இருக்கீங்களா? ஆமா டாடி, ரொம்ப ஹாப்பி. நீங்க ரொம்ப நாள் அப்புறமா என்ன வெளியில கூட்டிட்டு வந்திருக்கீங்க. தேங்க் யூ. லவ் யூ டா செல்லம். லவ் யூ டு டாடி. மாடா தங்கம். டே ஆத்விக், கொஞ்சம் கீழே உட்காருடா. டாடி தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டுமே. டாடியை ஒரு நிமிஷம் விட மாட்டேங்கிறா. அதான் டாடி எல்லாம் இப்ப நம்மளை பார்க்க வரதே இல்லை. மம்மி, டாடியே எப்போவாது ஒரு வாட்டி வராங்க, நீங்க டாடி கிட்ட போக கூடாதுன்னு சொல்றீங்க. போங்க மம்மி. ஏய் ஷோபா, அவனோட ஆசைக்கு தானே வெளியில கூட்டிட்டு வந்திருக்கோம், விளையாடட்டுமே என் கூட கொஞ்சம் டைம். நானுமே மைண்ட் ஃப்ரீயா இருக்கட்டும் தான் அவனை பார்க்கவே வந்தேன். நீ கொடுக்குற செல்லம் தான், வீட்டுல கூட ஒரே சேட்டை, சொல்றதை கேக்குறதே இல்ல. டாடி டாடி, அம்மா சும்மா சொல்றாங்க. தெரியும் செல்லம், எனக்கு நீ சேட்டெல்லாம் பண்ண மாட்ட, உன்னை விட உன் அம்மா தான் ரொம்ப சேட்டை பண்ணுவான்னு எனக்கு எல்லாமே தெரியும். என்னடா போட்டு கொடுக்குறியா அவங்கிட்ட? விடு ஷோபா, நீ காலேஜ்ல பண்ண சேட்டை விடவா உன் பையன் அதிகமா பண்ணிட போறான். ஆதி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன இவா, சோனாவுக்கு சப்போர்ட்டா ஏதாவது பேச வந்திருப்பாளா என்ன? சொல்லு சோபா. சொல்லிடலாமா இவங்கிட்ட? சொல்லிதான் ஆகணும், இல்ல அவ வேற திட்டிட்டு இருப்பா. அது ஒன்றும் இல்லடா, சோனாவுக்கு படிப்பு முடிஞ்சிடுச்சு. உன் கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்குமான்னு அவ கேட்க சொன்னான். சித்திக்கெல்லாம் வேலை கொடுக்காதீங்க. டே ஆத்விக், வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? அவனே அவன் மேல கொலை கேண்டில் இருக்கான், நீ வேற ஏண்டா வந்துட்டு மூட்டி விடுற? ஏய் ஷோபா, குழந்தை எப்பவுமே கரெக்டா தாண்டி சொல்லும். ஏன் அவளுக்கு இப்ப வேலைக்கு போகணும்னு அவசியம் என்ன இருக்கு? வேலைக்கு போகணும்னு அவசியம் ஒன்றும் இல்லைதான், இருந்தாலும் அவ சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறா. ஏன், உன் அப்பா சொத்து அவ்வளோ இருக்கு, அந்த பிசினஸ் எடுத்து நடத்த சொல்ல வேண்டியதானே?
நானும் சொன்னேன்டா, அதுக்காக தான் உன் கூட கொஞ்ச நாள் வேலை பார்க்கணுமா, கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிப்பாலாம். என் கூட வேலை பார்த்தாதான் பிசினஸ் பத்தி தெரியுமா என்ன? இங்க பாரு ஷோபா, அவளுக்கு நீ ரொம்ப சப்போர்ட் பண்றியோன்னு எனக்கு தோணுது. ஐயோ ஆதி, அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நீயாச்சு அவளாச்சு. நான் அவன் பின்னாடி சுற்றும் போதே அவன் குணத்தை பற்றி நல்லா சொல்லிட்டேன். அடி வாங்கிட்டு தான் வந்து நிற்க போகிறேன்னு வரைக்கும் சொல்லிட்டேன். அவள் கேட்குற மாதிரியே இல்லை. அந்த விஷயத்தில் நான் குறுக்க வர போகிறதே கிடையாது. ஏதாவது பிரச்சனை பண்ணா சப்புன்னு அரைஞ்சிரு, அவ்வளோதான். ஆனால் வேலை வேணும் அப்படின்ட்டு கேட்டா, உன்னால் முடிஞ்சுன்னா ஒரு வேலை போட்டு கொடு, அவ்வளோதான். மாட்டேன்னு சொன்னாலும் ஷோபா வருத்தப்படுவா. நம்ம கிட்ட எதுவும் ஆசைப்பட்டு கேட்கவே மாட்டா. சரி, சரி, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லிடு. ஃபினான்ஸ் டீம்ல வேக்கன்சி இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசா இப்பதான் ஒரு 2 months முன்னாடி டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டீம்லயே வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லு. ஓ சரிடா. அப்புறமா அம்மா எதுவும் கால் பண்ணாங்களா? இல்ல ஷோபா, அதை ஏன் கேக்குற? போன வாரம் தான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஏய் என்னடா, ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க, சொல்லவே இல்லை. எப்போ போன? மீடியால அந்த மாதிரி எல்லாம் எந்த நியூஸும் வரலையே. ஏண்டி, என் பர்சனல் விஷயத்துக்கு போறதுக்கெல்லாம் கூட இந்த மீடியாவுக்கு தெரியாம பயந்து பயந்து வாழணும்னு நினைக்கிறியா என்ன? அது இல்ல. சரி ஓகே, அதெல்லாம் விடு. ஊருக்கு போனா என்ன சொன்னாங்க? பெருசா ஒண்ணும் இல்ல, கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாவ் சூப்பர் ஆதி. சரி சரி, முறைக்காத சொல்லு. தாத்தா தான் டைரக்டா பேசினார், நான் பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அப்புறம் என்னதான் ஆச்சு? என்னடி, நான் என்ன ஸ்டோரியா சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் விழுப்புரம்ட்டு. சரிடா சொல்லு, கல்யாண விஷயமாச்சே, அதான் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருக்கேன். 3 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. 3 மாசத்துக்குள்ள நான் கல்யாணத்துக்கு ரெடி ஆகணுமா. பொண்ணு? பொண்ணும் அவங்களே பார்த்துடுவாங்களாம். எது, அவங்க பார்த்துடுவாங்களா இல்ல பார்த்துட்டாங்களா? ஏய், பொண்ணு யாரும் இல்ல, லைக் நம்மளோட சிவராமன் அங்கிள் இருக்கார் இல்லையா? சிவராமன் அங்கிளா? ஓ ஆமால, உன் அப்பாவோட ஃப்ரெண்டு தானே அவரு? ஆமா ஆமா கரெக்ட். அவரோட பொண்ணு மாலினியா, அப்படி இல்லாட்டினா அம்மாவோட அண்ணா பொண்ணு காமினியா. நேம் பாத்தியா எவ்வளவு ரைமிங்கா இருக்குன்னு? 2 பேர்ல யாராவது ஒருத்தங்கள பாப்பாங்களாம். ஓ. ஜாதகம் பாப்பாங்களாம். யாரோடது நல்லா பொருந்ததோ அவங்கள பேசி முடிப்பாங்களாம். ஓகே, உனக்கு 2 பேர்ல யாரை பிடிச்சிருக்கு? எனக்கு 2 பேர்ல யாரையுமே பிடிக்கல, 2மே பைத்தியங்க தான். ஆமா ஆமா, உனக்கு யாரை தாண்டா பிடிக்கும்? பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லு. வர்ஷினி எப்படி இருக்கா? அவளை டார்ச்சர் பண்ணி முடிச்சதுன்னா விட்டுருடா. ஏன், நகுல் கால் பண்ணானா என்ன? 2 நாள் முன்னாடி தான் வந்தான். வந்து கத்திட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். டென்ஷனா இருந்தான்டா. எதுக்குடா அந்த பொண்ணை போட்டு இப்படி பாடுபடுத்துற? இங்கேயும் வந்துட்டானா அந்த நகுலு? இப்படி எது கேட்டாலும் சைலண்டா இருந்தா என்னடா அர்த்தம்? பொண்ணதாண்டா கேக்குறேன். டென்ஷன், அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுறியா? இவ்வளோ நாள் அந்த பொண்ணை போட்டு பாடா படுத்தியாச்சுல, இப்போ விட்டுடா. அவ பாட்டுக்கு எங்கேயாவது போய் பொழைச்சிட்டு போறா. விடுறியா அந்த டாபிக்? உடனே மூக்குக்கு மேல கோவம் வந்துடும். இவரை ஒன்னும் யாருமே சொல்லிடக்கூடாது. டே ஆத்வி குட்டி, தூங்கிட்டியாடா? அம்மா கிட்ட வாங்க. பரவாயில்ல சோபா, என்கிட்டயே தூங்கட்டும். சரி, சாகர் கால் பண்ணானா இல்லையா? உடனே பேச்ச மாத்திடு. கால் பண்ணான்டா. அவனுக்கு கோவம் முடிஞ்சிச்சுன்னா வர சொல்லு. உங்களை எத்தனை நாளைக்கு தான் நானும் வச்சு பாதுகாக்கிறது? ஏன், நாங்க உனக்கு இப்போ பாரமா தெரியுறோமா என்ன? அப்படியெல்லாம் இல்லம்மா. நீ இங்கேயும் அவன் அங்கேயும் இருந்தா என்ன பண்றது சொல்லு? பையன் அவனை எவ்வளவு மிஸ் பண்ணுவான். அப்படி என்ன அவனுக்கு பையனையும் விட்டுட்டு அங்க போயிருக்கிற நிலைமை வந்துடுச்சு? சரி வந்துருவான்டா. இன்னும் 2-3 மாசத்துல வந்துடுறேன்னு தான் சொல்லியிருக்கான். சரி ஓகே. சொன்னதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அந்த பொண்ணு அது பாட்டுக்கு விட்டுடு. அம்மாவும் இல்லை இப்போதைக்கு, அப்பாவும் இல்லை அவளுக்கு. ஏன் ஏன் அப்பா இல்லாம? அதான் அந்த சுந்தர் சக்கரவர்த்தி குத்துக்கல்லாட்டம் இருக்கானே, அவனுக்கு என்ன கேடு? நீ எதுவும் சொல்ல வேணாம். ஆனா அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி தானடா வேலைக்கு வந்துட்டு இருக்கு. உன் அளவுக்கு இல்லைனாலும் அந்த சுந்தர் சக்கரவர்த்தியும் கொஞ்சம் பணக்காரன் தானடா. அவனே அந்த பொண்ணை கண்டுக்கலங்கிறப்போ என்ன பண்றது, நீயே சொல்லு. அவன் கண்டுக்கலன்னா என்ன? அவளுக்காக தான் 100 பேர் இருப்பாங்களே. எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பத்தி யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ,
கிண்டல் பண்ணாத ஆதி. நகுல் சொன்ன வரைக்கும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணாதான்டா தெரியுது. ஆமாடி, நல்ல பொண்ணு தான். அதான் போய் மெடிக்கல் ஷாப்ல வந்து பிரெக்னென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு டேப்லெட் வாங்கிட்டு போனாலாக்கும். சரி சரி, கோவப்படாத. சரி ஓகே, நகுல் வேற எதுவும் சொல்லலையா? சொன்னா அதானே பார்த்தேன். உன்கிட்ட சொல்லாம இருப்பானா? எல்லாத்தையும் உன்கிட்ட வந்து ஒப்பிக்கலன்னா அவனுக்கு தூக்கமே வராதே. போடா டேய், நீ கூட அப்படிதானே இருந்த, இப்பந்தான் மாறிட்ட. அப்படி நீயா நினைச்சுக்கிட்டா நான் என்னடி பண்றது? அந்த யாழினி பத்தி சொன்னானா? ஏதோ லவ் பண்றதா சொன்னான். அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணதாவும் அதுக்கு அவ ஏதோ ரிப்ளை பண்ணலைங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தான். சார் அவனுக்கே தெரியாம ஒளிச்சு நின்று பார்த்ததையும் சொன்னான். அதையும் பார்த்துட்டாரா? உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை? இங்க பாரு சோபா, அவன் என்னோட ஃப்ரெண்டு. எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் விஷயத்துல நான் இவ்வளோ அக்கறையா இருக்கேன். இங்க பாரு ஆதி, அவன் உன் கூட சுத்தி தான் இப்ப வரைக்கும் அவனும் உன்ன மாதிரியே பொம்பளைங்களை கண்டாலே முறைச்சிட்டு தெரிஞ்சான். ஏதோ அவன் மனசுல இப்பந்தான் பாலைவனத்தில் பூத்த பூவாட்டம் ஒரு காதல் மலர்ந்திருக்கு. முடிஞ்சா அதுக்கு ஹெல்ப் பண்ணு. அதை விட்டுட்டு இப்படி எடக்கு மடக்கா பண்ணாதடா. அதுதான் உன்கிட்ட நான் சொல்லுவேன். அது ஒன்றும் இல்லடி, அவன் லவ் பண்ற பொண்ணு. அதையும் சொன்னான். அவன் லவ் பண்ற பொண்ணு வர்ஷினியோட ஃப்ரெண்டு தானே. அதானே உன்னோட பிரச்சனையும். சோபா, உனக்குமா நான் சொல்றது புரியல? நீதான் ஆதி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. சரி விடு சோபா, நம்ம அப்புறமா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆத்விக்கும் தூங்கிட்டான், நம்ம கிளம்புவோம். தமிழண்ணா எதுக்கு இந்த கோடவுனுக்கு வர சொன்னாங்க? கிஷோரும் கிட்டேயே இருக்கானே. அண்ணா என்ன ஆச்சு? எதுக்கு என்ன உடனே வர சொன்னீங்க? அது வர்ஷினி, நீ எனக்கு 20,000 தரணும் இல்லையா? ஆமாண்ணா. அது அது வந்து அதான். என்னடா நீ இவளுக்கெல்லாம் போய் இன்னும் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? கூட்டிட்டு வாடா அவளை இங்க. தமிழண்ணா, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். என்ன பிரச்சனைன்னு சீக்கிரமா சொல்லுங்க. அண்ணாவாம்ல அண்ணா, ஏதோ நாங்க எல்லாம் கூட பிறந்த மாதிரி எங்களை அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருக்க. கைய பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வாடா. வீடுடா, என்ன வீடு? அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டதுக்கு நல்ல வேலை பண்ணிட்டல நீ. அடங்கடி, வாய் முடித்து வா. ஏய் வர்ஷினி, நீ இவ்வளவு நாளா அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தியே, அதுக்காக உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டும் அடி செல்ல குட்டினா. அது பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. உன் மேல இந்த தங்கச்சி ஃபீல்னு ஒண்ணு எனக்கு வந்ததே இல்லை. ஓ அழுறாளே, என் டார்லிங் குட்டி அழுறாளே. ஏய் இதுக்கே அழுதா என்ன? இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்கு, சொல்லட்டுமா? பொறுக்கி உன்னை போய் நம்பினேன் பாருடா. நான் நான் எப்பவுமே உன்னை பார்க்க வரும்போது அப்படியே நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லவ மாதிரியே வருவேன். அதனால என்ன நீ நல்லவன் அண்ணா அண்ணா அண்ணான்னு உருகின. ஆனா அந்த அளவுக்குலாம் நான் நல்லவன் கிடையாதுடி. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. எப்படிடா, எப்படி தங்கச்சின்னு சொன்ன பொண்ணுகிட்ட எப்படிடா இந்த மாதிரி எல்லாம் பேச தோணுது? டேய், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு எதுக்குடா இவட்ட போய் பேசிட்டு இருக்க நீ? ஏய் ஏய் ஏய், பாத்தியா, கிஷோர் ஸ்டார்டிங்லயே சொன்னான் இவெல்லாம் எதுக்கும் உதவ மாட்டான்னு. ஆனா நான் சொன்னேன்டி, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு என் பச்சை கிளி உதவுண்டான்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து வசமா சிக்கிட்டியா? முதல்ல என்ன நினைச்சேன்னா அப்படியே ஆளு சும்மா தளதலன்னு இருக்கியே. பொறுக்கி என்ன பண்ணுவான்னு தெரியுமா? கடவுளே, ஆதி சார் எப்படியாவது என்ன வந்து காப்பாத்துங்க. என்ன மேடம் முறைக்கிறீங்க? தங்கச்சி தங்கச்சின்னு உருகிறதுக்கு நீ என்ன என் கூடயா பிறந்த? அட நீ வேற மச்சான், உன் கூட பிறந்தியான்ட்டு கேக்குற. இவ பொறப்பே அங்க அல்லாடிக்கிட்டு தான் இருக்கு. இதுல நீ வேற அவளுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கியாடா. டே கிஷோர், எப்படினாலும் ஆடை அறுக்கதான் போறோம். ஆனா எதுக்காக அந்த ஆடை அறுக்கிறோன்னு அந்த ஆடுக்கு தெரியணும்லடா. ஆனாலும் எனக்கு ரொம்ப தாண்டி ஆசை, அண்ணா அண்ணா அண்ணான்ட்டு. ஓ அம்மாவே ஒரு கேடு கட்டவ, அவளை மாதிரி தானே நீயும் இருப்ப. நீ எனக்கு தங்கச்சி ஆயிருவியா? இங்க பாருங்க, தேவையில்லாம என் அம்மாவெல்லாம் பேசாதீங்க. ஐயோ இங்க பாருடா கிஷோரு, செல்லத்துக்கு கோவம்லாம் வருது. பின்ன என்னடி, 2 குழந்தைங்க ஆனதுக்கு அப்புறமா அவர் கூட வந்து வாழ்ந்துட்டு ஒரு குழந்தை பெற்றிருக்கான்னா
அவளுக்கு என்ன பேரு இந்த சொசைட்டில அவளை என்னன்னு சொல்லுவாங்க? நானாவது வப்பாட்டின்னு சொல்லாம கேடு கட்டவன்னு சொன்னேன். தேவையில்லாம ஏன் அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க. அப்படி பேசணும்னா இதோ அவனோட அப்பாவை போய் ஃபர்ஸ்ட் பேசுங்க. அவனோட அப்பா தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஏன் அவங்க அப்பா அவனுக்கு மட்டும்தான் அப்பாவா? உனக்கு இல்லையா? அப்போ உங்க அப்பா பேரு உனக்கு தெரியாதா? ஏய் என்னடி என் அப்பாவை பத்தியே பேசுறியா? என் இடத்துலயே வந்திருந்துட்டு இவ்வளோ பேச்சியா? கொன்னு புதைச்சிருவேண்டி. ஆமா, நான் பேசதான் செய்வேன். நான் பிறந்ததுல இருந்தே கேக்குறேன் எங்க அம்மா ஒரு வப்பாட்டின்னு. உங்க அப்பாவை வளைச்சு போட்டது எங்க அம்மா தான். அம்மா தானே சொல்லிட்டு இருக்கீங்களே. எங்க அம்மா வளைச்சதும் வளையறதுக்கு உங்க அப்பா என்ன அந்த அளவுக்கு வீக்கா இருந்தாங்களா? டேய் மச்சான், இவளை அடிச்சு கொல்லணும்டா. பார்க்க பார்க்க கோவமா வருது. டேய் இவ நமக்கு அடிச்ச ஜாக் பாட்டுடா. இவளை போய் அடிச்சு கொல்லணும்னு சொல்றியே லூசு பையல. டேய் 2 பேரும் அங்க போய் வெயிட் பண்ணுங்க, வெளியில போய் நில்லுங்க, நாங்க எதுனாலும் கூப்பிடலாம். டேய் 50 லட்சத்துக்கு நம்ம இவளை அந்த சுல்தான் ஜி கிட்ட கைமாத்தி விட போறோம்டா. அந்த 50 லட்சம் ஒன்னும் எங்க அப்பா கிட்ட இல்லாத காசு இல்லையேடா. டேய் 50 லட்சம் ஒன்னும் உங்க அப்பா கிட்ட இல்லாத காசு இல்லதான். ஆனா உங்க அப்பா கிட்ட போய் ஒரு 50 லட்சம் கேட்டா உடனே தூக்கி கொடுத்துருவாரா என்ன? அதுக்காக தான்டா இவளை நம்ம அவங்கிட்ட கைமாத்தி விட போறோம். சரி போதும் நிப்பாட்டு. அட்வைஸ் பேசிட்டு இருக்காம சுல்தானோட ஆளுங்க கிட்ட விலைய பேசி அதை கைமாத்தி விட்டுட்டு வா, நம்ம வேலையை பார்ப்போம். என்னது 50 லட்சத்துக்காக என்ன கைமாத்தி விட பாக்குறீங்களா? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? அதே மாதிரி எங்க அம்மாவும் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க? எங்களை சின்ன வயசுல இருந்து இப்படி ஆளுக்கு பேசிட்டே இருக்கீங்க. இப்போ என்ன விக்கிற அளவுக்கு உங்களுக்கு உரிமை வந்துட்டுல்ல? என்ன உரிமை இருக்கா? அடியே என்கிட்ட 20,000 கடன் வாங்கியிருக்க, ஞாபகம் இருக்கா உனக்கு? உரிமையை பத்தி பேசுறியா? அதுக்காக 50 லட்சத்துக்கு என்ன விற்க பாக்குறீங்களா? டேய் அந்த விளங்காத மூஞ்சிக்கிட்ட இருந்து இங்க வாடா. சுல்தானோட ஆளுங்க வந்தாலும் வந்திருப்பாங்க, வா வெளியில போய் பார்க்கலாம்.